வணக்கம். என் பேர் வேல்முருகன். சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். நம்மளது காடு இது பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏக்கரா. இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காடு, மரம் இதாக இருந்துச்சு. அது ஒரு 5 ஏக்கரா சேருங்க. அந்த 5 ஏக்கராவில் எல்லாம் காடு எதுவுமே விவசாயமே பண்ணதே கிடையாது இது வரைக்கும். சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாறை எல்லாம் உடச்சி வச்சு ஏதோ ஒரு விவசாய நிலமாக பண்ணோம். அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது சரி விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கும்போது தண்ணி பத்தாது. அப்படிங்கும்போது தான் சரி ட்ரிப் போடலாமா அப்படின்ட்டு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். சரி ட்ரிப் போட்டால் தான் ஏன்னா பூரா வயலும் தண்ணி பாய்க்க முடியும். இல்லைன்னா ஃபுல்லாகவே நம்ம விவசாயம் எடுக்க முடியாது. 5 ஏக்கராவும் நம்ம விவசாயம் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இன்றைய காலத்துக்கு தண்ணி அவ்வளோ டிமாண்டாக இருக்குது. சரி ட்ரிப் போட்டு விவசாயம் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது தான் டேம் சர்க்கரையை பார்த்தேன். இவங்கெல்லாம் இந்த ஏரியாவிலலாம் நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட போனேன், கன்சிடர் பண்ணேன். வந்தாங்க. அவங்களும் எல்லாம் லேண்ட் சர்வே பண்ணிவிட்டு எல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்து இந்த லென்த்து இந்த பிரெத் இருக்கிறதுக்கு இப்படி பைப்பு இந்த வாக்கில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே நமக்கு ஃபுல்லாக ட்ரிப்பு போட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த 5 ஏக்கராமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரவள்ளி வச்சு பயிர் பண்ணியிருக்கேன். இதே இங்கே ட்ரிப் இல்லாமல் சொட்டு நீர் போடாமல் இருந்ததுன்னா நான் 1 ஏக்கராவோ 1/2 ஏக்கராவோ தான் பயிர் பண்ணியிருக்க முடியும். இன்றைக்கி 5 ஏக்கராவும் பயிர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா முழுக்க காரணம் டேம் சர்க்கரை தாங்க.